8th தமிழ் இலக்கணம் அதில் இயல் 2 ரீடிங் வீடியோ பார்க்கலாம். ரீடிங் மட்டும்தான் இருக்கும், வேணுன்றவங்க பாருங்கள். இயல் 2 வினைமுற்று. படித்தான், ஆடுகிறாள், பறந்தது, சென்ற, கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் ஆகும். செயலை வினை என்றும் குறிப்பர். இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். வினைமுற்று. மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இத்தொடரில் எழுதினாள், பாடுகிறான், மேயும் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. இவ்வாறு பொருள் முற்றுப்பெற்ற வினைச்சொற்களை முற்றுவினை அல்லது முற்றுவினை அல்லது வினைமுற்று என்பர். வினைமுற்று 5 பால் 3 காலம் 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும். 5 பால் 3 இடம் 3 காலம் ஆகிய 5லும் வரும். வினைமுற்று திறநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என இரு வகைப்படும். திறநிலை வினைமுற்று. ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் முதன்மையானவை ஆகும். இவை 6ம் வெளிப்படுமாறு அமைவது திறநிலை வினைமுற்று எனப்படும். மாணவி கட்டுரை எழுதினாள். செய்பவர் மாணவி, கருவி தாளும் எழுதுகோலும், நிலம் பள்ளி, காலம் இறந்த காலம், செய்பொருள் கட்டுரை, செயல் எழுதுதல். குறிப்பு வினைமுற்று. பொருளிடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும். பொருள் பொன்னன், இடம் தென்னாட்டவர், காலம் ஆதிரையான், சினை கண்ணன், பண்பு குணம் கரியன், தொழில் எழுத்தன். திறநிலை குறிப்பு வினைமுற்றுகள் அன்றி ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று என பிற வகை வினைமுற்றுகளும் தமிழில் உண்டு. ஃபர்ஸ்ட் ஏவல் வினைமுற்று. பாடம் படி. பாடம் படி, கடைக்கு போ. பாடம் படி, கடைக்கு போ. இத்தொடர்கள் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுகின்றன. இவ்வாறு தன்முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய இரு வகைகளில் வரும். எழுது. எடுத்துக்காட்டு: எழுது ஒருமை, எழுதுமின் பன்மை. பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என வருவது இக்கால வழக்கு. வியங்கோள் வினைமுற்று. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று எனப்படும். இவ்வினைமுற்று இரு திணைகளையும், அதாவது உயர்திணை அஃறிணை, 5 பால்களையும், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், 3 இடங்களையும், தன்மை, முன்னிலை, படர்க்கை காட்டும். இதன் விதிகள் க, இய, இயர், அல் என வரும். வாழ்க, ஒழிக, வாழியர், வாரல். ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகள். ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும். வியங்கோள் வினைமுற்று இருதிணை, ஐம்பால், மூவிடங்களிலும் வரும். ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. வியங்கோள் வினைமுற்று ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். வியங்கோள் வினைமுற்று வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும். விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் ஏவல் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்று விகுதி பெற்றே வரும். தெரிந்து தெளிவோம். விதித்தல் பொருளில் வரும் வியங்கோள் வினைமுற்று தன்மையிடத்தில் வராது. இயர், அல் ஆகிய 2 விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ளன. இதோட அவ்வளோதான், முடிஞ்சது.